சரி, இப்போ ரெண்டாவது கணக்கு பார்ப்போம். சரியா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கார் வந்து 3 மணி நேரத்தில் 150 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும் எனில் 12 நிமிடங்களில் இந்த கார் எவ்வளவு தூரத்தை கடக்கும்? இதுதான் கேள்வி. சரியா? இப்போ இதுவும் நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டாக செஞ்ச கணக்கு போலவே அப்படியே தான், ஒரு மாற்றமும் இல்லை. உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக அதே மாதிரி ஒரு மாடல் கொஷின் இன்னொன்று தந்திருக்குன்னு. சரியா? சரி, ஓகே, பார்க்கலாம். இப்போ என்ன, 3 மணி நேரத்தில் ஒரு கார் வந்து 150 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும். அப்போ 12 நிமிஷத்தில் எவ்வளவு தூரத்தை கடக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3 மணி நேரத்தில் 3 மணி ஹவர்ஸில் வந்து ஒரு கார் 150 கிலோமீட்டர் போகுது. இதே 12 நிமிஷத்தில் எவ்வளவு தூரம் கிடக்கும்? இப்போ இங்கே வந்து யூனிட் வந்து சேமாக இல்லை, இங்கே யூனிட் வந்து சேமாக இருக்கா? இல்லை. அப்போ 3 ஹவர்ஸ். அப்போ இந்த 3 மணித்தியாலன்றதை நம்ம வந்து நிமிஷத்துக்கு மினிட்ஸுக்கு மாற்றணும். எப்போவுமே நிமிஷத்தை வந்து அவர்ஸுக்கு மாற்றணும்னு நினைக்காதீங்க. அவர்ஸை வந்து நிமிஷத்துக்கு மாற்றினா தான் லேஸ். பெரிய தானத்தை எப்பயும் சின்ன மாட்டேங்க, சின்ன தானத்தை பெரிய தானமாக மாற்ற வேண்டாம். சரியா? இப்போ இந்த இருக்கிற 3 ஹவர்ஸை வந்து நம்ம இப்போ நிமிஷமாக மாற்றணும். உங்களுக்கு தெரியும் 1 ஹவர் என்றால் 60 நிமிடம் என்று தெரியும். சரிதானே? 60 நிமிஷம் தான் ஒரு மணித்தியாலம். அப்போ 3 ஹவர் என்று சொன்னால் எத்தனை மணித்தியாலம் வரும்? அப்போ நீங்கள் சும்மா உங்களுக்கு விளங்கணுத்துக்காக 60 தர 60 தர 60 என்று போடுவோம். சரியா? இதில் என்ன சொன்னால் சிம்பிளாக பார்க்கணும்னா இப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு 60ன்னு சொன்னால் 3 மணித்தியாலத்துக்குன்னு சொன்னால் இந்த 60 தர 3 ரெண்டு எத்தனை பேரும் 18, 180 மினிட்ஸ். விளங்கிட்டாது? விளங்கிட்டப்போ அப்படி நிமிஷத்துக்கு மாற்றினோம்ட்டு. சரி, அப்போ இப்போ என்ன கேள்வி, 180 நிமிஷத்தில் வந்து இந்த கார் வந்து எவ்வளவு போகுது? 150 கிலோமீட்டர் போகுது. ரெண்டா 12 நிமிஷத்தில் எவ்வளவு தூரம் போகும்ன்றா அப்படி கேள்வி. சரி, இப்போ இந்த 180 இந்த சைவரையும் வெட்டுங்க. வெட்டினா இப்போ நம்ம இதை 3ஆம் வாய்ப்பாடில் பார்த்தா I3 15, அப்போ 5, R3 18, அப்போ 6. சரியா? போட்டாச்சு. அப்போ என்ன வரும்? 6 நிமிஷத்தில் 5 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் கணக்கு கேள்வி தான் வருது. ஓகே, 6 நிமிஷத்தில் 5 கிலோமீட்டர். நம்ம கேட்ட கேள்விஞ்ச 12 நிமிஷத்தில் எவ்வளவு தூரம் போகும்? அப்போ 6 நிமிஷத்தில் 5 கிலோமீட்டர்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 6 நிமிஷத்தில் என்ன சொன்னால், இப்போ 6 நிமிஷத்தில் வந்து 5 கிலோமீட்டர் போகும். அப்போ இன்னொரு 6 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் போகும்? இன்னும் 5 கிலோமீட்டர் போகும். அப்போ 6 மாறு எத்தனை? 12. இந்த 5 எத்தனை? 10. அப்போ ஆன்சர் என்ன? 12 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் போகும்? 10 கிலோமீட்டர் போகும். 10 கிலோமீட்டர் போகும். இப்போ 12 நிமிடத்தில் எவ்வளவு தூரம் போகும்? 10 கிலோமீட்டர் போகும். இப்போ 12 நிமிஷத்தில் வந்து 10 கிலோமீட்டர் எவ்வளோ இருக்கா? அதான் ஆன்சர். சரி, எவ்வளோங்கிட்ட இது சிம்பிளாக போட்டு காட்டுன்னு சொன்னால், இது உங்களுக்கு விளங்கணும் எவ்வளோ சொல்கிறது சிம்பிளான்னு சொன்னால், இந்த 3 மணித்தியாலத்தை வந்து நம்ம நிமிஷத்துக்கு மாற்றினா எவ்வளோ வரும்? 180 மினிட்ஸ் வந்து வரும். அப்போ 180 மினிட்ஸில் வந்து 150 கிலோமீட்டர் வந்து வரும். இதில் இந்த சைவரம் வெட்டி 3ஆம் வாய்ப்பாடில் எடுத்து 5 எத்தனை வரும்? 6 ரெண்டு வரும். அப்போ 6 நிமிஷத்தில் வந்து 5 கிலோமீட்டர் வந்து வரும். கேட்டங்களே பண்ணல. இன்னொரு 6 நிமிஷத்தில் வந்து இன்னொரு 5 கிலோமீட்டர். மொத்தம் அந்த கூட்டினா எவ்வளவு வரும்? அப்படின்னா 12 நிமிஷத்தில் வந்து 2 கூட்டினா 10 கிலோமீட்டர் வந்து வரும். ஆன்சர் தானே? சரியா? இதுதான் சிம்பிள். ஓகே, இப்போ 3ஆவது கணக்கை பார்ப்போம்.